ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கேன்வால வந்திருக்க புது புது அப்டேட்டை பத்தி தான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த அப்டேட் உங்க பிசினஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் என் சேனலுக்கு வரனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டு உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஒன் டு ஒன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேன்வா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம நிறைய இமேஜஸ் வீடியோஸ் வந்து ஏஐ டூல்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் எடிட் பண்ற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நம்ம ஃபோட்டோஷாப் அதிகமாக யூஸ் பண்ணோம், இப்போ அதை கம்மி பண்ணிட்டு இப்போ கேன்வா அதிகமாக யூஸ் பண்றோம். பிகாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்வால வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்கு, பிளஸ் வந்து நிறைய அனிமேஷன் கொண்டு வந்திருக்காங்க. புது புது அப்டேட் அவங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு 3 அப்டேட்டை பத்தி நீங்க நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்கமிங் டேஸ்ல ஒரு அப்டேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வீடியோஸ் கிளிக் பண்ணலாம். நீங்கள் சோஷியல் மீடியா கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். சோஷியல் மீடியா கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பா, மொபைல் டைப்பா, ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் கேட்கும். உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் டைப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டைப் ஓப்பன் பண்ணிச்சேன். இல்லை ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, அனிமேஷன் சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அனிமேஷன் என்ன பண்ணலாம், நார்மலாக வந்து ஒரு 5 செகண்ட் அனிமேஷன் வந்து இங்கே பண்ணுற மாதிரி இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஓப்பன் பண்ணீங்க. ஸோ இந்த அனிமேஷன் ஏதாவது ஸ்டிக் மேன் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்டிக் மேன் எடுத்து போய் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்டிக் மேன் எடுத்துட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் பிஜி ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ண உடனே இது சின்னதாக ஒரு அனிமேஷன் வந்து இப்போ உங்களால் கேன்வாலே கொடுக்க முடியும். ஜஸ்ட் எடிட் ஆப்ஷன் கொடுங்க. எடிட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்டுடியோ இருக்கும். அந்த மேஜிக் ஸ்டுடியோ லாஸ்ட்டாக வந்து இமேஜ் டு வீடியோ இருக்கும். இது இமேஜ் டு வீடியோ கொடுங்க. இல்லை ஸ்மார்ட் இருக்கும், கஸ்டம் இருக்கும். ஸ்மார்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குறது. அதுவே நீங்கள் கஸ்டம் சூஸ் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் சொல்கிற அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஸ்டிக்மேன் டு ரன்னிங் வைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஸ்டிக்மேன் டு ரன்னிங் வைக்கிறேன். ஸோ இப்போ வச்சு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஜென்ரேட் 5 செகண்ட் வீடியோ கொடுத்தா இந்த இமேஜ் வந்து எனக்கு வீடியோவாக ஜென்ரேட் ஆகும் கைஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக அந்த நம்ம இமேஜை கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அனிமேட் பண்ணணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு நான் கட் பண்ணி லைவாக இதோட இது காட்டுறேன், அவுட்புட் காட்டுறேன். ஸோ அது வரையும் லோட் ஆகும் இது. ஓகே கைஸ், இப்போ நம்ம கொடுத்த அந்த ஸ்டிக்மேன் டு அனிமேட்டட் வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வந்து நார்மலாக ஒரு அனிமேஷன் செக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பாருங்க, ஜஸ்ட் நம்ம ஸ்டிக்மேன் கொடுத்தோம், ஜஸ்ட் சின்னதாக ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம், ஜஸ்ட் ரன்னிங் தான் கொடுத்தோம், ஆட்டோமேட்டிக் ரன் ஆகிற ப்ராசஸ். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் கோர்ஸ் போடுறீங்க, இல்லை சின்ன சின்ன அனிமேஷன் உங்களோட பிஸ்னஸ்க்கோ இல்லை உங்கள் பிபிடிக்கோ தேவைப்படுதுன்னா இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் 5 செகண்ட் அனிமேட்டட் வீடியோ உங்களால் ரெடி பண்ண முடியும். ஜஸ்ட் அங்கேயே ஓடுற மாதிரி ஜிஃப் மாதிரி உங்களால் ரெடி பண்ண முடியும். இதை நீங்கள் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து நம்ம சோஷியல் மீடியா பேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சோஷியல் மீடியா பேஜில் வந்து போஸ்ட் ரெகுலராக போஸ்ட் போடுவோம். அதில் வந்து சில ஐகான்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேரக்டாக சோஷியல் மீடியா போஸ்ட் டைப் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சோஷியல் மீடியா பார்ப்போம். இதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எடுத்துப்போம், இந்த போஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஐக்கானோ இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை எப்படி தனியாக கிராப் பண்ணி எடுக்கிறது, அது கூட இந்த வேலை உங்களால் கேன்வாலே பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக கேன்வா போகிறேன். கேன்வாவில் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவலாக இது தனித்தனியாக ஈச் அண்ட் எவ்ரி லேயர் என்னால் தனித்தனியாக எடுக்க முடியும். அந்த அப்டேட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ரைட்டாக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் பண்ணுறேன், அதை ஃபுல் வியூ பண்ணிட்டேன். ஜஸ்ட் எடிட் ஆப்ஷன் போகிறேன். எடிட் ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் லேயர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா லேயர்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணோட லேயர் தனியாக எடுக்க முடியும், அந்த லீஃப் தனியாக எடுக்க முடியும், அந்த டெக்ஸ்ட் தனியாக எடுக்க முடியும். இதை வந்து உங்களோட கிரியேட்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் எப்போலாம் யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஆட் கிரியேட்டிவ் ரெடி பண்ணும்போது சில ஐகான்ஸ் மட்டும் நம்ம நல்லாயிருக்கும், சில டிசைன்ஸ் மட்டும் நல்லா இருக்கும். அந்த டிசைன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இன்னும் அந்த பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் புதுசாக ஆட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நார்மலாக நீங்கள் இந்த கேன்வால இருக்கிற டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பண்ணும்போது அது என்ன நடக்கும், ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக சோஷியல் மீடியா போஸ்ட்டோ இல்லை ஆட்ஸோ ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி புதுசாக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி கிரியேட்டிவ் ரெடி பண்ணுங்க. பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் லேயர் கிரியேட் பண்ணோம். இப்போ தனித்தனியாக எல்லா லேயரும் என்னால் தனித்தனியாக எடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி ஆல்ரெடி நான் டேரெக்டாக கூகுள் போனால் ஏதாச்சும் ஒரு எனக்கு பிடிச்ச இமேஜை காப்பி பண்ணேன், அதை வந்து தனித்தனி லேயராக நான் எடுத்தேன். இப்போ வந்து நான் இதை என்னோட
புது கிரியேட்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால லேயர தனித்தனியா எடுக்க முடியும். அதுக்கு வந்து இந்த கேன்வா உங்களால எஃபெக்டிவா ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நம்ம நிறைய ஏஐ டூல் போன அவசியம் இல்ல. ஜஸ்ட் கேன்வாலே உங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாருக்கும் முக்கியமான ஒண்ணு ஆப்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நெறைய பேர் கேன்வா யூஸ் பண்றத தவிர, இந்த கேன்வால இருக்க இந்த ஆப்ன்ற செக்ஷன் யாருமே யூஸ் பண்ணதில்ல. ஸோ இதுல நெறைய ஆப்ஸ் உள்ள இருக்கு. இது எல்லாமே யூஸ் பண்ணி உங்க பிசினஸ்க்கு தேவையான எல்லாமே ட்ரை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, நார்மலா நீங்க லோ குவாலிட்டி இமேஜ் வச்சிருக்கீங்கன்னா, இமேஜ் என்ஹான்சர் ஒண்ணு ட்ரை பண்ணா போதும். இமேஜ் என்ஹான்சர்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கேயே ஒரு ஆப் இருக்கும். இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட் ஆப்ன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள உங்க இமேஜ் அப்லோட் பண்ணி உங்களால என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள நெறைய விஷயம் இருக்கு கைஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ குவாலிட்டி கம்மியா இருக்கு. இம்ப்ரூவ் குவாலிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இங்க ஜஸ்ட் இமேஜ் என்ஹான்ஸ்மென்ட் இந்த ஆப்ல குடுத்தேன். ஜஸ்ட் இமேஜ் என்ஹான்சர் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா இமேஜ் அப்லோட் பண்ணலாம். ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா 2x 4x இருக்கும். இப்போ நான் 2xல வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் அப்லோட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் அப்லோட் பண்றேன். லோ குவாலிட்டி இமேஜ் எடுத்து அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும், என்ஹான்ஸ் இமேஜ் கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லோ குவாலிட்டி இமேஜ் ஹை குவாலிட்டியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க சில காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும், நீங்கள் ஒரு ஐகான்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போதோ இல்லை ஏதாச்சும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண லோ குவாலிட்டி இருக்கும். அதை நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஹை குவாலிட்டி வரும். ஜஸ்ட் ஆட் டு டிசைன் கொடுத்தாவே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களோட டிசைனுக்குள்ள வந்துடும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பார்த்தா ஹை குவாலிட்டி நல்லாவே இருக்கும் கைஸ். விசிபிளாக இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக உங்களை ரீடபிள் பண்ண முடியும். பார்த்தவங்களுக்கு தெரியும் எனக்கு ஆக்சுவலாக என்னோட வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஸோ பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உள்ள நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா ஆப்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உள்ள வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் ஆப் இருக்குது. அப்புறம் வாய்ஸ் ஓவர் ஆப் இருக்குது. ஏஐ வாய்ஸ் ஓவர் ஆப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ் இருந்து இந்த ஆப் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதா தயவு செஞ்சு எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேன்வா ப்ரோ பிளான் யூஸ் பண்ண மட்டும் உங்களால் மல்டிபிள் திங்ஸ் வந்து இங்கே ஹேண்டில் பண்ண முடியும். இதே நீங்கள் ஃப்ரீல யூஸ் பண்ணி இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் கேன்வா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேன்வா ஏஐ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட், வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட், ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ள இருக்குது. இதை ட்ரை பண்ணலாம். அட் லாஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும் கேன்வா ஏஐன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேன்வா ஏஐ வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் ஆனால் நான் வந்து எஃபெக்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதனால யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம கேன்வா ஏஐ என்ன பண்ணுவோம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஐகான் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். என்னோட பிபிடிக்கு தேவையான ஐகான்ஸ்லாம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு காப்பிரைட் இஷ்யூஸ் எதுவும் வராது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம கேன்வா ஏஐ யூஸ் பண்ணி இமேஜுக்கு தேவையான ஐகான்ஸு, அப்புறம் வந்து ஆஃபர்ஸ் ஐகான், அந்த மாதிரி ஐகான்ஸை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் என்னோட கிளைண்ட்டுக்கான பிபிடி ஒர்க்குக்கான யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. நீங்கள் உள்ள போனால் உங்களால் நிறைய டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் கொடுக்குன்னு வச்சுங்க. நான் ஆல்ரெடி நிறைய இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் கொடுக்கும்போது பாருங்க, நான் லாஸ்ட் வீக் கிரியேட் பண்ண ஐகான்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னோட கிளைண்ட்டோட பிபிடிக்கு தேவையானது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான பர்சனுக்கு தேவையானது எல்லாமே நான் இங்கே தான் கிரியேட் பண்ணுவேன், ஐகான்ஸ் மட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக கேன்வா யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் இது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. கேன்வாவில் டிசைன் பண்ண முடியும், டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண முடியும், கோட் கிரியேட் பண்ண முடியும், வீடியோ கிளிப் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கேன்வாவையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். நம்ம சாட் ஜிபிடியோ இல்லை ஃப்ளோவோ மட்டும் நம்பி இல்லாமல் ஸோ கேன்வா யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்வால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை டேரெக்டாக உங்களோட டிசைனில் ஆட் பண்ணி அதை எஃபெக்டிவாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நிறைய பேர் தெரியாமல் கேன்வா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லோ வால்யூம் யூஸ் பண்ணுறீங்க. ஜஸ்ட் டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் கண்டென்ட்டை போடுறீங்க, அதை எடுத்து போய் சோஷியல் மீடியா போடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்வா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது. எலமெண்ட்ஸில் அனிமேட்டட் எலமெண்ட்ஸ் அவங்களாம் எடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேன்வா பற்றி நிறைய பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லியும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேன்வால் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்படனா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணலாம். பிஸ்னஸ் லெவல்ட்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன்.